வணக்கம். ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்டு ஜூன் 2025 அதனுடைய மேக்ஸ் கொஸ்டினுடைய ரிவ்யூ பார்க்கலாங்க. சரிங்க, இதில் கொஸ்டினில் 1 மார்க்குடைய ஆன்சரு அண்டு க்ரியேட்டிவ் 2 மார்க்கு அப்புறம் 5 மார்க் கொஸ்டினை உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்குறேங்க, சொல்யூஷன் கொடுத்துருக்குறேன். சரிங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்குங்க. சரிங்க, அப்படியே இந்த வீடியோவை கொஞ்சம் நிறுத்தி வச்சு பொறுமையாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் அப்படியே பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு ஆன்சர் ரெட்டுங்கில் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். க்ரியேட்டிவ்க்கு சைடில் எழுதியிருப்பேங்க, நீங்கள் அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதாச்சும் ஆன்சரில் உங்களுக்கு முரண்பாடுகள் இருந்துன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்குவாங்க. அவங்கள மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்குது. ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள், திருத்திக்கலாம். இது ஒரு க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபார்முலா அப்ளை பண்ணி கேன்சல் ஆகி 1 வந்துருங்க. இது ஒரு க்ரியேட்டிவ் கொஸ்டின், சாதாரணமாக போட்டுக்கலாம். ஏ யூனியன் பி 2 காமனாக ஏபிசி, இதில் ஒன்று டி இருக்குதுங்க. 4 காமனாக 2 இருக்குது. 4 2 8. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதெல்லாம் அப்படியே நிறுத்தி வச்சு பார்த்துங்க. இது ஒரு ஈஸியாக கேட்டிருந்தாங்க, புக் கொஸ்டின் தான். அப்புறம் இண்டகரில் கொஸ்டின் 2 வந்துருந்தது. 2 மார்க்லாம் ரொம்ப ஈஸி தாங்க. எல்லாமே ஒரு 2 லைன் 3 லைனில் ஆன்சர் பண்ணுறாப்புல தான் இருந்தது. ஒவ்வொன்றும் ஒரு லைன்லேயே ஆன்சர் வராப்புல கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தாங்க. செண்டம் எடுக்கலாம், சும்மா சாதாரணமாக படிக்கிறவங்களே செண்டம் எடுக்கலாம். 3 மார்க் கொஸ்டின் ரொம்ப ஈஸி தாங்க. இதெல்லாம் டாப்பர் ஸ்டூடெண்ட் எடுத்திருந்தாங்கன்னா நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. இது ஒரு க்ரியேட்டிவ் கொஸ்டினுங்க, 40வது. அதாவது டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் கேட்டிருப்பாங்க. டீட்டாங்கிற வேரியபிள் இருக்கிறங்காட்டி எக்ஸை டீட்டாவை பொறுத்து பண்ணி ஒய்யை டீட்டாவை பொறுத்து பண்ணி 2 டிவைட் பண்ணும்போது ஒய் டேஸ் கிடைக்குங்க. ஒய் டேஸை மறுபடியும் யூவி ஃபார்முலாவை போட்டிருக்கிறேன். நீங்கள் யூ பை வி ஃபார்முலாவிலையும் போடலாம். சரி, நெக்ஸ்ட்டு பக்கம் போகலாம். அப்படியே நிறுத்தி வச்சு பார்த்துக்குங்க. இது ட்ரேஸ் தான் கேட்டிருக்கிறாங்க, படம் வரைகிறது. மற்றபடி எல்லாம் ஈஸி தாங்க. 47வது கொஸ்டின் ஒரு க்ரியேட்டிவ் கேட்டிருந்தாங்க. 47. சரி, நீங்கள் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தால் எத்தனை மார்க் எடுத்திருப்பீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினோட ஆன்சர் நான் நோட்டில் போட்டிருக்கிறேங்க, வாங்க பார்க்கலாம். க்ரியேட்டிவ் கொஸ்டின்